வணக்கம்மா. இப்போ வாராகி அம்மா அலங்காரம் தான் பார்க்க போகிறோங்க. வாராகி அம்மா அலங்காரமும் பண்ணுற ஒரு குடும்பத்தில் என்ன நடந்ததுங்கிறதையும் நான் சொல்கிறேங்க. அந்த புள்ள கல்யாணம் ஆகி வந்ததில் இருந்து அந்த பிள்ளைய தான் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்குங்க. ஒரு பையனை அவங்க வீட்டில் யார் பேச்சும் கேட்காமே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு. அது வந்ததில் இருந்து அதுக்கு நிம்மதியே இல்லைங்களாமா. குழந்தையும் ஒரு குழந்தை ஆயிடுச்சு, நிம்மதியே இல்லை, ஒரே குடி. இந்த பையன் கொஞ்ச நாளாக கல்யாணம் பண்ணிட்டு வந்து கொஞ்ச நாளாக குடிக்காம தான் இருந்திருக்கான். அப்புறம் 4 பேரோட சேர பிடிக்க சரியான குடிங்களாமா. ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை ரொம்ப வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கு இந்த புள்ள. ஒரு நாள் நான் போன ட்ரிப்பு நான் மாசாணியம்மன் கோயிலுக்கு போகையில் அந்த புள்ள இந்த பாதம் வச்சு நடந்துக்கிட்டு இருந்ததுங்க. அடி வச்சு நடக்கிறது. இந்த புள்ள கீழே கொஞ்சம் அப்படியே தடுமாறிடுச்சிங்கம்மா. அப்போ நான் போய் அப்படியே புள்ள கூட நின்று, யாரும் வரலையாம்மா அப்படின்னு. யாரும் வரலம்மா, கூட வரல, நான் மட்டும்தான் வந்திருக்கேன், குழந்தைய பக்கத்தில் விட்டு போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சுங்க. அந்த புள்ள கூடயே போயிட்டு அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணி விட்டுட்டு நான் அப்புறம் வந்து அந்த பிள்ளைக்கு கொண்டு உட்கார வச்சு தண்ணி வாங்கி கொடுத்து லாடி வச்சு நடந்தாச்சுங்க. நடந்து முடிச்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்து ஒரு இணல்ல உட்கார வச்சு நான் அந்த பிள்ளைக்கு தண்ணியெல்லாம் வாங்கி எடுத்து கொடுத்துட்டு அப்புறமா அந்த பிள்ளைய கேட்டேங்க, ஏம்மா யாருமே இல்லாமல் இந்த வேண்டுதல் வச்சுட்டு போயிருக்கிற, அந்த வேண்டுதலையும் நீ செய்யல உனக்கு கூட ஆள் இருக்கணுமில்ல அப்படின்னு நான் சொன்னேங்க. அந்த புள்ள அதுக்கப்புறம் சொல்லிச்சுங்க, வீட்டில் பெரியவங்க பேச்சு, அம்மா அப்பா பேச்சு, யார் பேச்சையும் கேட்காம நானாக கல்யாணம் பண்ணிட்டு வந்த பாவத்துக்கு இன்றைக்கி இந்த ஆத்தா கிட்ட வந்து நான் வேண்டிட்டு நிற்கிறேம்மா, எனக்கு அவ்வளோ கஷ்டம், எனக்கு என்ன கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த புள்ள வந்து அவ்வளோ தூரம் சங்கடப்பட்டு சொல்லிச்சுங்க. அப்போ நான் கேட்கல சொல்லிச்சு, அவர் நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு, நல்லா தான் இருந்தாருமா, சரியான குடி, ஆளுங்க கூடலாம் சேர்ந்து ஃப்ரெண்டுங்க கூட சேர்ந்து குடி. இன்னொன்று யாரும் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிடாதுங்க, என்னைய எந்த பிள்ளையுமே கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் கஷ்டப்படுத்தாதுங்க, சேர்க்க வேண்டாம். நம்மளுக்கு வந்து நல்லது சொல்கிறக்கும் இருப்பாங்க, கெட்டது சொல்கிறக்கும் இருப்பாங்க. இது வந்து நிறைய வீட்டுங்களில் இந்த இது நடந்திருக்கு. அதே வச்சு தான் நான் சொல்கிறேன், எந்த ஒரு குடும்பமும் கஷ்டப்பட வேண்டாம். அப்புறம் இந்த புள்ள இப்படி சொன்னோன்னா அப்போ நான் சொன்னேங்க, நீ என்னம்மா வந்து ஒரு வேண்டுதல் வச்சியா, அம்மாவுக்கு வந்து வச்சு நடந்துட்டு போகிற அப்படின்னு நான் கேட்டதுக்கு, நான் இன்னும் ஒன்றும் வேண்டுதலெல்லாம் வைக்கலம்மா, இப்போ வந்து வேண்டி நடந்திருக்கேன், இந்த மாதிரி நடந்துட்டு போகிறேன், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் புருஷன் வந்து குடிக்கிட்டு ஏதோ ஒரு நாளைக்கு குடிக்கவே வேண்டான்னு நான் சொல்லலை, ஆனால் எங்களை வந்து கஷ்டப்படுத்தாமல் சித்திரவதைப்படுத்தாமல் அவரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும்னு அந்த புள்ள சொல்லிச்சுங்க. அப்படி சொல்லி வேண்டி கும்பிட்ருக்கம்மா ஆத்தாக்கிட்ட. நீ அடுத்த ட்ரிப் என்கிட்ட ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு போயிருக்கேங்க, நான் ஃபோன் பண்ணி கேட்கணும் அதுக்கிட்ட எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு அப்புறம் பேசிட்டு 2 பேருமே தான் ஒன்றா தான் வந்தோம். அந்த புள்ள திருப்பூர் போகிற மாதிரி இருந்தது, நான் வந்து கோயம்புத்தூர் பொள்ளாச்சி வரைக்கும் ஒன்றா தான் வந்தோம். பின்ன அந்த புள்ள சொன்ன கதையவே அந்த புள்ளக்கிட்ட நான் இந்த மாதிரி யூடியூப்பில் நாங்கள் சொல்கிறோம், கதை சொல்கிறோம், பேசுகிறோன்னு இந்த புள்ளக்கிட்ட மட்டும் நான் அதே சொல்லலைங்கம்மா. ஏன்னா அதே ஒரு கஷ்டத்தில் இருக்குது, நம்ம போய் அதுக்கிட்ட எதுக்கு அதோட கஷ்டத்தை இன்னும் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த புள்ளக்கிட்ட இனி வந்து என்ன கூட எனக்கு ஃபோன் பண்ணுமா, நான் வரேன், உங்கள் வீட்டுக்காரரு நல்லபடியாக உன்னை வச்சு காப்பாற்றுவார், நீ எதுக்கும் திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் பெரிய தூரமே கிடையாது, இந்த பெரியநாயக்கம்பாளையத்தில் வாராகி அம்மன் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே போய் பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு நீ உன்னோட குறைய மாசாணியம்மன் கோயிலில் சொன்ன மாதிரியே நீ வாராகி அம்மன்கிட்ட எதுக்கும் வச்சுட்டு வாம்மா. ஏன்னா ஒரு பக்கம் தீராத ஒரு பிரச்சனை இன்னொரு பக்கம் நமக்கு தீர்றதுக்கு ஒரு வாய்ப்புங்க. அதனால நம்ம வந்து
அதனால் நீ எதுக்கும் வாராகியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாம்மா. போயிட்டு வந்துட்டு நீ அதுக்கப்புறம் எனக்கு நீ ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணு. நான் இந்த வீடியோ வந்து பேசையில் நான் மனசில் நினச்சிக்கிட்டேங்க, இந்த வீடியோ பேசையில் அந்த பிள்ளையோட ஃபோன் வந்து நான் பார்க்கணும். அந்த புள்ள வந்து நல்லா இருக்கிறம்மா, இப்போ வாராகியம்மன் கோயிலுக்கு மாசாணியம்மன் கோயிலுக்கு போய் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அத்தா அப்படின்னு சொல்லி நானும் இங்கே கும்பிட்டுட்டேங்க. அத்தா உன்னை தேடி நான் வர சொல்லியிருக்கேன், அந்த பிள்ளையோட கஷ்டமும் தீர்ந்துட்டாத்தா, அவங்க வீட்டுக்காரரும் அந்த பிள்ளைய நல்லா வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் கும்பிடையிலெல்லாம் கோயில்லையும் வாராகியம்மன்கிட்ட கும்பிடையிலையும் அதே நினச்சிக்குவேங்க. நல்லது நடக்கணும் அத்தா, அந்த பிள்ளைக்கும் எல்லா மக்களும் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க. யாரோ எப்படியோ இருக்கட்டும்னு நினைக்காம நம்ம பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், அதே மாதிரி அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது மட்டும்தாங்கம்மா நல்லது. நம்ம யாருக்கும் ஏன் சொல்கிறோன்னு நினைக்காம நம்ம சொல்லணும். சொன்னால் மட்டும்தான் அது நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லதுங்க. இந்த பிள்ளை எப்படா இது வந்து நான் அந்த பிள்ளைய பார்த்து மாசாணியம்மன் கோயிலில் பார்த்து நான் ஒரு 2 மாதம் இருக்குங்க. ஆனால் அந்த பிள்ளை எப்படா ஃபோன் பண்ணும், ஃபோன் பண்ணால் தானே நம்ம போய் நம்ம ஒரு வீடியோவில் சொல்லலாம், பேசலாம். நம்ம எதுவுமே தெரியாமல் ஒருத்தர்கிட்ட பேசக்கூடாது இல்லையா? இப்போ மாசாணியம்மன் கோயிலில் இந்த மாதிரி அடி வச்சு நடந்து இந்த புள்ள வேண்டிட்டு போயிருக்குது, என் புருஷன் நல்லபடியாக இருக்கணும்னு, திருந்தி இருக்கணும் அப்படின்னு. அப்போ நம்மக்கிட்ட பேசியிருக்கு, எதுக்கும் இங்கேயும் வேண்டுதல் வச்சுருக்கிற, அங்கேயும் போய் எதுக்கும் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அம்மாக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுமா அப்படின்னு நான் சொன்னேங்க. இந்த புள்ள அது மாதிரியே நான் பார்த்து 2 மாதம் ஆச்சு போச்சுங்க. நான் ஃபோனும் எனக்கு பண்ணுறதில்ல, அந்த புள்ள பண்ணலை, நானும் கூப்பிடல. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் எந்த நிலமையில இருக்கிறான்னு தெரியாது இல்லைங்க, அதனால நானும் கூப்பிடல. அப்போ இந்த புள்ள கூப்பிடுமான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னே ஃபோன் வந்துச்சுங்க. இந்த மாதிரி வாராகியம்மன் கோயிலுக்கு போனோம்மா பெரியநாய்க்கு பாளையத்தில், அங்கே போய் லெமன் மாலையெல்லாம் கட்டி கொடுத்துட்டு வந்தேன். அவங்கக்கிட்ட பூசாரிக்கிட்டேயும் என்னோடய குறைய சொன்னேன். அவங்க வந்து எல்லாம் சரியாயிரும்மா, இங்கே நான் வாராகியம்மனை தேடி வர்றவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் போயிட்டு வந்து எனக்கு கொஞ்சம் மாற்றம் இருக்குதும்மா. இப்போ வந்து கரெக்டாக வேலைக்கு போகிறாரு, கரெக்டாக குழந்தையும் பார்த்துக்கிறாரு, என்னையும் கொஞ்சம் பார்த்துக்கிறாரு, ஏதோ ஒரு நாளைக்கு உடம்பு வலிச்சா தான் குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த புள்ள எனக்கு ஃபோன் பண்ணக்கப்புறம்தான் இந்த வீடியோவை நான் பேசியிருக்கேங்க. அதுவும் எதுக்கு பேசியிருக்கேன் அப்படின்னா, இதே மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில் நடக்கும். அப்போ நம்ம வந்து நம்மளோட நம்பிக்கை தாம்மா, நம்ம வந்து நம்பிக்கை வச்சு கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஆத்தா துணையாக நிற்பாங்க. நம்ம வந்து நம்பிக்கை இல்லாமல் நம்ம அவநம்பிக்கையோடு இது நடந்துருமா நடக்காதா அப்படின்னு நினச்சி கும்பிட்டோம்னா அது நடக்காதுங்க. அதனால் நம்பி கும்பிடுவோம், நமக்கும் நல்லது நடக்கும்னு நினச்சிட்டே போய் கும்பிடுவோம். எந்த கோயிலுக்கு போய் நம்ம போனாலும் இந்த காரியம் நமக்கு நடந்துரும், இந்த சாமி நம்மளை காப்பாற்றிரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி எந்த ஒரு கோயிலுக்குள்ளேயும் நம்ம கால் வைக்கையில் நம்மளோட குடும்ப கஷ்டத்தை மட்டும் நினச்சி நம்ம கால் வச்சு கும்பிடணுங்க. இதில் வந்து இந்த அலங்காரம் இன்றைக்கி அம்மாவுக்கு நான் பூ கம்மியாக தான் போட்டிருக்கேங்க, பூவெல்லாம் அதிகமாக கட்டலை. இந்த அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, நான் பேசுனது பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் வீடியோ மட்டும் பாருங்கம்மா. எல்லா வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ பார்க்குறதுனால எனக்கு ஒரு பயனாக இருக்குங்க. கோயிலுக்கு செலவுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓடும். அதனால தான் எந்த வீடியோவும் பார்க்க சொல்லி நான் சொல்கிறதுங்கம்மா. இந்த வீடியோ நான் பேசுனது பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வணக்கம்.